To all, I read 3 poems, Tamil and English. நான் ரசித்த அழகு. வானவில் அழகை வர்ணித்தான், நான் அமைதியாயிருந்தேன். பௌர்ணமி அழகை பாராட்டினான், நான் மௌனமாயிருந்தேன். பருவ பெண்கள் என்னே அழகென்றான், நான் பதில் பேசவில்லை. பசுமையான தாவரங்கள் என்னே அழகு, காண கண்கோடி வேண்டுமென்றான். என்னிடம் எவ்வித சலனமும் இல்லை. கடலின் அலைகள் கவின்மிகு காட்சி என்றான், நான் கண்டுகொள்ளவில்லை. இதழ் விரித்த மலர்கள், குழந்தையின் குறுநகை முகம், வானில் மின்னும் நட்சத்திரம், காலை கதிரவனின் காட்சி என நீண்டது அவன் பட்டியல். எல்லாம் என்னே அழகு என்றான், நான் எதுவும் பேசவில்லை. ரசனை கெட்டவனே வாயை திற என கோபமாய் கொந்தளித்தான். நான் அவனிடம் கேட்டேன், உன் மனைவியை விட கதாநாயகிகள் அழகுதானே? ஆம் என்றான். உன் ரசனையை விட எனது ரசனை கீழானது இல்லை என்றேன். கண்களை மூடு ஏன் என கேட்டான். இருள் மிகவும் அழகானது. கவர்ச்சி கரைந்து அறிவு தன்னை அம்பலப்படுத்திக் கொள்ளும் இடம் அது. நீங்கள் விளக்கை கொண்டு இருளை விரட்ட நினைக்கிறீர்கள். அவன் அமைதியாயிருந்தான். நீங்கள் இருளை வெறுக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு உங்களையே அடையாளம் தெரியவில்லை. நான் இருளில் வாழ்கிறேன், அதனால் அனைவருக்கும் நம்பிக்கை தீபமாக ஒளிர்கிறேன். அவன் தன் கண்களை கலட்டி வைத்துவிட்டு என் கைகளை பற்றி கொண்டு இருவரும் நடந்தோம், இருளின் அழகை ரசித்தபடி. English translated by Mahendran. The beauty that I realized. He embellished the beauty of rainbow. I was quiet. He appreciated the elegance of the moon. I remained speechless. Told that the young girl were attractive. I left it unanswered. For him one should have countless eye, the enjoy the greenness of the plant. I did not mind it. Look at the rising wave in the sea. To him that was a scintillating sight, but I was motionless. Blossomed flower, the infectious smile on the infant face, crawling star, graceful glow of the morning sun. He listed did not stop there. How gorgeous they all, he adored. I did not utter anything. Unappreciative man, can't open your mouth. He erupted with anger. I did not ask him, don't that think the heroines are more beautiful than your lovely wife? He said, yes. My taste is not despicable than your, I said. Close your eyes. Why he asked. I said, darkness is highly beautiful. Glamour get melted, and the place where knowledge get exposed. You always wish to chase the darkness with the brightness of yours. Now he is silence. You hate the darkness. Therefore, you did not identify who you are. I lived inside the darkness. Therefore, I symbolize the lamp of confidence for all. He plucked his eyes and left it there, and cupped his hand with mine. He had a walk by admiring the serenity of darkness. Next poem, Tamil. பகலெல்லாம் பாடுபட்டு இரவெல்லாம் கண்விழித்து சிந்தனையை சீராக செலுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எண்ணங்களை வண்ணமாக்கி அற்புத கவிதை ஒன்றை அவளுக்கு அனுப்பிடுவேன். விட்மனும் செல்லியும் கம்பனும் இளங்கோவும் மனுசியபுத்திரனும் யவனிகா ஸ்ரீராமும்
பெருந்தேவி உள்ளிட்ட பெருந்திரளான கவிஞர்கள் என தமிழக கவிஞர்கள் முதல் தரணியில் உள்ள கவிஞர்கள் எல்லாம் இணைந்து புனைந்தாலும் இயற்ற இயலா கவிதை ஒன்றை அடுத்த நொடியே எனக்கு அனுப்பிடுவாள். இதற்கு என்ன அர்த்தம்? Translated by Lada Ramakrishnan. Toiling hard throughout the day, contemplating all through the night, focusing, channelizing thoughts without digressing, choosing word, painting color in myriads, thoughts flooding. I would send her a poem so unique, the very next instant she would send me one, which Whitman Shelley, Kamban Ilango, Manusiyaputran, Yavanika Sriram, Perundevi including poets the world over, in unison, can't hope to pen. What does this mean? Next point. அடுத்த கவிதை. என்றேனும் ஒரு நாள் நான் கவிதை எழுதக்கூடும். 2 வார்த்தை தொடங்கி 4 வார்த்தைக்கு மிகாமல் வரிகளை அமைத்திடுவேன். ஓரிரு இடங்களில் ஒரு வார்த்தையை வரிகளாக அமைத்து இடமளவாய் நகர்த்திடுவேன். கமா, அரைப்புள்ளி, கால்புள்ளி, முற்றுப்புள்ளி என விசைப்பலகையில் உள்ள நிறுத்தற்குறிகளை எல்லாம் தூவி புத்தகமாய் வெளியிடுவேன். அதை கவிதை என நம்பிடுவீர். ஏமாற்றியதற்காய் வருந்துகிறேன். உண்மை தெரிந்ததால் கோபப்படும் நண்பர்களே பொறுத்திருங்கள். என்றேனும் ஒரு நாள் நான் கவிதை எழுதக்கூடும். Translated by Mahendran. Probably one day I might write a poem. I will create lines beginning with 2 words, not letting it go beyond 4. I would formulate lines in certain context, amplifying single word into sentences. All of them would get pushed to left and to right, including comma, semicolon, full stop. Entire the punctuation found on the keyboard. By scattering them everywhere, I would make a book and get it released. You would believe that is my poem. I regret for cheating. After knowing the truth, my annoyed friends to have tolerance. Probably one day I might write a poem. Thank you.